வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பின்னங்களில் எடுத்துக்காட்டு 1.10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.9 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.10 5 3/7 தகா பின்னமாக மாற்று. இது ஒரு கலப்பு பின்னம். இதை தகா பின்னமாக மாற்றணும். தகா பின்னமாக மாற்றோம்னா நமக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. ஃபார்முலா தகா பின்னம் ஈக்குவல் டு முழு எண் இன்ட்டு முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி டிவைடட் பை பகுதி. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா தகா பின்னத்தில் முழு எண் எது, பகுதி எது, தொகுதி எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். இது ஒரு கலப்பு பின்னம். இதில் முழு எண் என்னன்னா, முழு எண்ணுங்கிறது பின்னத்தில் இல்லாமல் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முழு எண். முழு எண்ணுங்கிறது பின்னம் இல்லாமல் தனியாக உள்ள எண் முழு எண் 5. பகுதிங்கிறது பின்னத்தில் கீழே உள்ளது. பகுதி பின்னத்தில் கீழே என்ன இருக்குது, 7 இருக்குது. அது தொகுதி எதுனா பின்னத்தில் மேலே உள்ளது, பின்ன நம்பரில் மேலே உள்ளது. தொகுதி ஈக்குவல் டு 3. தொகுதி ஈக்குவல் டு 3. தொகுதி ஈக்குவல் டு 3 போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். முழு எண் எவ்வளவு, 5 இன்ட்டு பகுதி எவ்வளவு, 7 ப்ளஸ் தொகுதி எவ்வளவு, 3 டிவைடட் பை பகுதி எவ்வளவு, 7 ஈக்குவல் டு 5 7 பெருக்கணும்னா 35 ப்ளஸ் 3 டிவைடட் பை 7. 5 7 பெருக்கணும்னா 35 ப்ளஸ் 3 டிவைடட் பை 7. ஓகேவா? இப்போ 35 ப்ளஸ் 3 கூட்டினோம்னா 38 டிவைடட் பை 7. தகா பின்னம் கண்டுபிடிச்சாச்சு. கலப்பு பின்னத்துலேருந்து தகா பின்னமாக மாற்றியாச்சு. அவ்வளோதான் இந்த கணக்கு. தகா பின்னமாக மாற்றியாச்சு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்